கைஸ் டே 13 ஆஃப் இன்ட்ராக்ட் சேலஞ்ச் பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம். காலையில் 7 மணிக்கே நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா புது வீட்டுக்கு மாற போகிறோம். அதனால காலையிலே பால் காசணும்னு ஏந்து வர சொல்லிட்டாங்க. பாதி தூக்கத்தில் இருந்ததுனால ஒரு மாதிரி மந்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் தட்டு அந்த வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். ஒரு படையில போட்டு பால் காசி பாலை கொடுத்தாங்க. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் பாலே குடிக்கிறேன், அதுவும் சக்கரை போட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். வீடை எப்பயோ பார்த்துட்டாங்க, நான் இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். ஸ்நாக்ஸ் டப்பாவை திறந்தா பனானா சிப்ஸ் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் பசினால ஃபர்ஸ்ட் மீல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நார்மல் தோசை, ஒரு முட்டை தோசை, கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் ஃபோன் ஒன்றதை டைம் பாஸாக வச்சுக்கினேன். அப்புறம் செகண்ட் மீலுக்கு சாம்பார் வித்து ஒரு முழு முட்டை, ஒரு எக் ஒயிட்டு சாப்பிட்டு போய் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன் போல. எழுந்து பார்த்தா டைம் ஆயிடுச்சு, கார்டியோ போக முடியல. அவசர அவசரமாக எடிட் பண்ணிட்டு இருந்தேன், நேற்று தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவசர அவசரமாக எடிட் பண்ணி அவசர அவசரமாக வீட்டை போட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். இவ்வளோ அவசரப்பட்டு கிளம்பி போனவன் கிளாஸ் போனதை வீடியோவே எடுக்கல. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு வந்து வார்ம் அப்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேக் டேக்கு போயாச்சு. பேக் டே ஒழுங்காவே போடலை. காலையிலே பனானா சிப்ஸ் ஆட்டதுக்கே மைண்டு கோளாறு குத்துட்டான். அப்புறம் தூங்கிட்டதுனால கார்டியோவும் போல, இதனாலையும் கோளாறு குத்துட்டான். 3 வேரியேஷன்ஸ் தான் போட்டேன். அதுவும் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். என்னன்னு ஒன்றும் புரியாத குழப்பத்திலே இருந்தேன். இந்த புல் டேல மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. சரி புஷ்அப்ஸ் தான் கஷ்டமா இருக்கேன், நெகட்டிவ் புஷ்அப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அதோட ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வழக்கம் போல ஒரு 2 தோசையை ஊற்றி சட்னியோட வச்சு சாப்பிட்டு நீ நானும் முடிச்சுக்கிட்டேன். பாய்.